சூடித்தந்த சுடற்கொடியே. என்ன தாண்டி உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை? உன் ஃப்ரெண்டு தான் முக்கியம்னா அப்புறம் எதுக்கு என்ன லவ் பண்ண? இல்லை நான் தான் முக்கியம்னா அப்புறம் எதுக்கு அவன் பேச்சை கேட்டுட்டு இருக்க? சொல்லு, உனக்கு நான் வேணுமா உன் ஃப்ரெண்டு வேணுமா? எனக்கு ரெண்டு பேருமே வேணும். யாராவது ஒருத்தர் தான் உன் லைஃப்ல இருப்பாங்கன்னா யார் வேணும்? ரெண்டு பேரும் இருங்கன்னு சொல்லிட்டு நான் பேசாம யூஎஸ் கிளம்பி போயிடுவேன். மலர் பொண்ணே மலர் பொண்ணே, கோவமா பேசுனீங்க, இப்ப கொஞ்சறீங்க. யாருக்குடி கோவம்? அதுவும் ஓ மேலையா? ஆ, நீ என்ன சீண்டுனேல, அதான் பதிலுக்கு நான் கொஞ்சம் சீண்டி விளையாண்டேன். இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரி சீண்டி வம்பிழுப்ப, நீ ஏதாவது ஒன்று எனக்கு கொடுத்தேன்னு வை, டபுள் மடங்கு அது உனக்கே திரும்ப கிடைக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரிதான். ஆளை பாரு, நல்ல மொழியை உருட்டி உருட்டி பார்க்கறது. மத்தியானம் நல்ல தலை தலைன்னு காட்டன் சுடிதாரை போட்டுக்கிட்டு எனக்காக தானடி வந்து நின்ன. என்னையே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருந்தே இல்லடி, நான் பார்த்தேன். கண்ணாலேயே அப்படியே முள்ளுங்கிற மாதிரி பார்க்கறது. எல்லாம் தெரியுது உங்களுக்கு, தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி அப்படியே காலி அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்ததும் சைன் போட்டு வாங்கிட்டு வா காலி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பின்ன நீ அப்படியே சும்மா ஆளை முள்ளுங்கிற மாதிரி பார்ப்ப, நான் கையை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கணுமோ? அதுக்கு மேலே நான் அங்கே உட்காந்துருந்தேன்னு வை, நடக்கிற விஷயத்துக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு தான் பேசாமல் எந்திரிச்சு கிளம்பிட்டேன். ஓஹோ, அப்போ எனக்கு பயந்து ஓடி இருக்கீங்க. ஆ, உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே வச்சுக்கோ. இப்போ நீங்க ராஜுவையும் சமாளிக்கணும், எங்க அப்பாவையும் சமாளிக்கணும். ஆமா பாத்தியா, எங்க அப்பாவை ராஜு எப்படியோ சம்மதிக்க வச்சுட்டான். கஷ்டம்தான் போல எனக்கு. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, எங்க அப்பா எப்படி உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதிச்சாருன்னு தெரியல. எங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரு, ராஜுவை விட்டு தான் சமாதானப்படுத்தணும்னு நினைச்சேன். கடைசியில எங்க அப்பா சம்மதிச்சிட்டாரு, ராஜு தான் முரண்டு பண்ணிட்டு நிக்கிறான். இப்போ எங்க அப்பாவையும் அவன் பக்கம் இழுத்துட்டான். என்ன பண்ண போறீங்க மிஸ்டர் கருப்பசாமி? எப்படி இத்தனை தடைகளை மீறி என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? அதான் ஏற்கனவே பண்ணிட்டேனே, இன்னும் புதுசா எதுக்கு பண்ணணும்? ஆ, அதான் நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்குல்லடி, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நீ போட்ட மாலை என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. சரி, செல்லுபடியாக வைக்கணும்னா என்ன செய்யணும்? ஊரை கூட்டணும். கூட்டிட்டா போச்சு, அப்புறம்? மேளம் கொட்டணும். கொட்டிட்டா போச்சு, அப்புறம்? அதுக்கப்புறம் தாலி கட்டணும். கட்டிட்டா போச்சு, கட்டிடுவோம், அப்புறம்? அப்புறம் என்ன அப்புறம்? இல்லடி, உங்க அப்பாவை விடு, ராஜுவை விடு. உனக்கு உனக்கு எந்த உறுத்தலும் இல்லையா? என்ன உறுத்தல்? எதுக்கு? எல்லாத்தையும் முதல்ல இருந்து சொல்லணுமாடி? வாகக்குட்டியை தான் கேட்குறேன். என்னதான் இருந்தாலும் என் லைஃப்ல இன்னொரு பொண்ணு இருந்திருக்காங்க. அது அதான் நான் உங்ககிட்ட அன்னைக்கே ஒரு நாள் கேட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல்ல நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீங்கள் அந்த பொண்ணை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ ரிலீஃபாக இருந்தது தெரியுமா? அப்புறம் பார்த்தா நான் நினச்சிதான் நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. எனக்கு அது ஒன்றும் தப்பாக தெரியலை. ராஜு தான் அப்படி நினச்சிட்டு இருக்கான். ஆனா ராஜுவை தாண்டி தான் நீ வரமாட்டேங்கிறியடி. வரமாட்டேன். சரி, இப்ப நான் என்னதான் செய்யணும்? ராஜுவை சமாதானப்படுத்துங்க. ராஜுவை எப்படியாவது சம்மதிக்க வைங்க. மகாகணம் பொருந்திய கருப்பசாமி அவர்களால் முடியாத காரியம் என்று ஒன்று இந்த பூலோகத்தில் உள்ளதா என்ன? கூறுங்கள் சுவாமி, கூறுங்கள். ஆஹா, அதை செய்து முடிக்க இந்த தேவியாலேயே முடியாமல் போய்விட்டது. அற்ப மானிடன், நான் என்ன செய்வேன் தேவி? பேசாம ஒன்று செய்யலாம். நம்ம ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போயிடுவோமா? நல்லா இருக்கு இந்த ஐடியா. ஊரை விட்டு ஓடி போகலான்னு உன்னை நம்பி நானும் பேக்கோட வந்து நிற்பேன். நீ என்ன பண்ணுவ? எங்க ராஜுவையும் கூட்டிட்டு போலாமாங்க அப்படின்னு வந்து கேட்ப. ஏண்டி அப்படித்தானே? சிரிக்காதடி, மனுஷனுக்கு இங்க கடுப்பாகுது. நீங்க மட்டும் என்ன, நான் கூப்பிட்டோடனே அப்படியே என் கூட வந்துருவீங்களாக்கும்? தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த ஐடியாவை கொடுத்த? சும்மா சொல்லி பார்த்தேன். யோசிச்சு பாரு, நம்ம ஊரை விட்டு ஓடுறதா இருந்தா கூட எத்தனை பேரை கூட்டிக்கிட்டு ஓடணும்னு. ஆமா, நான் என் இடுப்புல வாழை குட்டி தூக்கி வச்சுக்குவேன். நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும்டி, நல்லா இருக்கும். கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. தங்கப்பிள்ளை, அது என்னமோ தெரியலடி, என் மனசுல எவ்வளோ கவலை இருந்தாலும் உன் முகத்தை பார்த்தா எல்லாமே பறந்து போயிடுது. ஓஹோ, அப்படியா? எப்பவுமே நீ என் பக்கத்திலே இருக்கணும்னு தோணுது. எப்படி என் கூடவே வந்து இருப்ப? இப்போ உங்க கூட தானே இருக்கேன். இப்போ இருக்க,
இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவியே. எனக்கு எப்போவுமே உன் முகத்தை இப்படியே பக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அது எப்போ நடக்கும்? ம், நீ மனசு வச்சா நடக்கும். ம்ஹும். ஆனா நீங்க என்னதான் இப்படி உங்க மேல போட்டுக்கிட்டு என்ன தாச்சா பண்ணாலும் ராஜு சம்மதிக்காம நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். ஆனா நான் இறங்கி இறங்கி வர்றேன்னு நீயும் உன் ஃப்ரெண்டும் என்னை ரொம்ப படுத்துறீங்கடி. எழுதி வச்சுக்கோ, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீ உன் ஃப்ரெண்டை விட்டுட்டு நான் தான் வேணும்னு என் பின்னாடி வரத்தான் போறேன். பாப்பமா நடக்கும்டி, அது நடக்கும் ஒரு நாள். என் பிள்ளை வந்துட்டான், கையெடுங்க. என் பிள்ளடி. ஆ ஆ, என் பிள்ளை. சரி, அப்போ நான் யாரு? ஆ, நீங்களும் என் பிள்ளை தான். கையெடுங்க, தள்ளுங்க. அப்பா, சுக்கி பிரெண்ட். இந்த வந்துட்டேன்டா தங்கம். கையெடுங்க, என்னை விடுங்க, நான் போகணும். இப்படியே ஓடிக்கிட்டே இருடி. சுக்கி பிரெண்ட், எங்க அப்பா கூட மர்க்கம்படியும் சண்டையா? ஆ, ஆமா, உங்க அப்பா தான் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. தம்பி அப்பா, நல்ல அப்பா. அப்ப நானு? நீங்களும் நல்ல ஃப்ரெண்ட் தான். எதுக்காக வந்திருக்க? எதுக்காக வந்திருக்க இப்ப? அப்பா, ஏப்பா, இவ எதுக்குப்பா இங்க வந்திருக்கா? வெண்ணிலா, எப்படி இருக்க? நல்லாவே இல்ல, நாசமா போய் நிக்கிறேன். போதும்ல, அதானே உனக்கு வேணும். சந்தோஷம் தானே இப்ப? கோவப்படாத வெண்ணிலா. கோவப்படுறதா? உன் மேல கொலை வெறியில இருக்கேன். மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போயிரு. எப்பா, எதுக்குப்பா இவளை வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்கீங்க? நான் யாருன்னு பாக்குறதுக்கு கதவை திறந்தம்மா, மடமடன்னு உள்ள வந்துட்டா. இங்க பாரு, உன்னைய விளக்க மாத்தால அடிச்சு விரட்டுறதுக்குள்ள வீட்டை விட்டு வெளியே போயிரு. நீயா? இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போயிடு. அப்பா, நீங்களாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. நீ சொல்றத கேட்டு 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 கேட்டுதான் இப்படி நிக்கிறோம் நாங்க. உங்களுக்கு காலில் என்ன பாச்சு? என்னாச்சு? நீ பண்ணதுக்கு தான் இப்ப நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்பா சொல்லுங்கப்பா, என்ன பாச்சு? நீ பண்ண தப்புக்கு ஓ மேல இருந்த கோபத்துல வெண்ணிலாவை கட்ட இருந்த மாப்பிள்ள எனக்கு ஆக்ஷன் பண்ணி காலை உடைச்சிட்டாரு. என்னது? என்னப்பா சொல்றீங்க? சரி வாங்க, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ? அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா முதல்ல ஓ மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உன்னைய விட்டு வச்சிருக்காங்க பத்தியா அவங்க. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. இப்ப எதுக்கு வந்திருக்க அதை மட்டும் சொல்லு. சொல்லிட்டு வந்த வழி அப்படியே கிளம்பிடு. எப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு லேட்டா தான்ப்பா புரிஞ்சது. அதான் சாரி கேட்டுட்டு. சாரி கேட்டுட்டு மறுபடியும் ஒட்டிக்கலான்னு பார்க்க வந்திருக்க. உன் நடிப்பையெல்லாம் நம்பி ஏமாறுறதுக்கு இன்னமும் நாங்க முட்டாளுங்க கிடையாது. வெளியே போ. ஏப்பா, இவ வீட்டுக்குள்ள வந்து இவளை நம்ம நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சாலே அவர் என்ன பண்ணுவாரோ எனக்கு தெரியல. ஏய், இந்தா வெளியே போ. அப்படின்னா அவர் கூட இன்னமும் நீ பழகிக்கிட்டு தான் இருக்க. அதான் உனக்கு அது பொறுக்காம தான் நீ கிளம்பி வந்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன். டெய்லி நான் அவர்கிட்ட வாங்குற ஏச்சும் பேச்சும் எவ்வளவு தெரியுமா? காதுல கேட்க முடியாத அளவுக்கு பேசுவாரு என்னைய. இப்படியெல்லாம் அவர் என்கிட்ட பேசுவாருன்னு நல்லா கனவுல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. ஒரு வார்த்தைன்னா ஒரு வார்த்தை, ஹார்ஷா ஒரு வார்த்தை என்கிட்ட பேசினது கிடையாது அவர் முன்னாடியெல்லாம். லேசா நான் முகம் சுருக்குனா கூட தாங்க மாட்டாரு. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு என்ன தினமும் அழ வச்சு பாக்குறாருன்னா அது ஒன்னாலதான். எல்லாத்துக்கும் சாரி கேட்டுக்கிறேன் வெண்ணிலா. தெரியாம தப்பு பண்ணவங்க தான் சாரி கேட்கணும். நீ தெரிஞ்சே தானே தப்பு பண்ணியிருக்க, நீ எதுக்கு சாரி கேட்கணும்? தயவு செஞ்சு நீ வீட்டை விட்டு வெளியே போ. நீ இங்க நின்ன இடத்த நான் ஃபினாயில் ஊற்றி தான் கழுவி விடணும். வெளியே போ. அப்படியெல்லாம் பேசாத, நான் உன் கூட பிறந்த அக்கா. எனக்கு நான் ஒரு பொண்ணு தான் நினைச்சுக்கிறேன் தாயே, நீ வெளியே போ. உன்னையெல்லாம் அக்கான்னு சொல்லிக்கிறதே எனக்கு அசிங்கம்தான். தயவு செஞ்சு வெளியே போ. இதுக்கு மேல நீ நின்னேன்னு வை, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வெளியே போயிரு. இல்ல வெண்ணிலா, நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கேளேன். நான் திருந்தி தான் வந்திருக்கேன். உங்ககிட்ட எல்லாம் சாரி கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். நீ வெளியே போ. சாரி கேக்குறா? சாரி திருந்திட்டாலாம்ல. நீயே திருந்துற ஆளு. இதுக்கு மேலே உன்னை நம்பினேன்னு வை, என் தலையில நானே நெருப்பள்ளி போட்டுக்கிற மாதிரி தான். வெளியே போ. நீங்க கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களாப்பா? உன்னை பத்தி ரொம்ப லேட்டா தானே எனக்கு புரிஞ்சது. அதுவே தாங்க முடியல. தயவு செஞ்சு வெளியே போயிரு. சரிப்பா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு தான்ப்பா வந்தேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. மன்னிக்க மாட்டீங்களாப்பா? நீ வெளியே போ, அவ்வளவுதான். அதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. வெளியே போ. வெண்ணிலா, போயிரு. சாரி வெண்ணிலா, கிளம்பு.
இப்ப எதுக்குப்பா வந்திருக்கா இவ? தெரியலையம்மா. எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. மாப்பிள்ள கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வை. சொல்லிட்டேன்ப்பா. எனக்கு அப்பவே கால் பண்ணா. இவ கால் பண்ண உடனே அவர்கிட்ட நான் போய் விஷயத்த சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? ரொம்ப நல்லது. அவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குவாங்க. சரி போ, நீ போய் வேலையை பாரு. இதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்காத. நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நீங்க லாக் பண்ணிக்கங்கப்பா. கதவை திறக்காதீங்க யார் வந்தாலும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ம். சுக்கி ஃப்ரெண்ட், எங்க அப்பா உங்க கூட சண்டை போட்டாங்களா? ஆமாடா குட்டி பிள்ளை, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு உங்க அப்பா. அப்பா, எதுக்கு என் ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? பிள்ளை கேக்குறான்ல, பதில் சொல்லுங்க. எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஏண்டி என் பிள்ளை கிட்ட என்னையவே கோர்த்து விட பாக்குற? பதில் சொல்லுங்க வாகாப்பா. எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? குட்டி பிள்ளை, அப்பா சண்டை தாண்டா போட்டேன். எதுக்குப்பா? அது வேற ஒண்ணும் இல்லப்பா. எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. போய் எக்ஸாமும் எழுத மாட்டேங்கிறாங்க. உங்களை பாக்குறதுக்கும் வர மாட்டேங்கிறாங்க. நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சுக்கி ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் கேட்டேன். நான் கேட்டது சரியா தப்பா? நீங்களே சொல்லுங்கப்பா. பதில் சொல்லுடி என் பிள்ளை கிட்ட. என்னடா கண்ணு? அப்பா சொல்றது சரிதானா சுக்கி ஃப்ரெண்ட்? உங்களுக்கு எக்ஸாம் இன்னும் முடியலன்னு சொல்றீங்க. நான் கேக்குறேன் போது எல்லாமே. அப்பதான் எங்க போய் எக்ஸாம் எழுதுறீங்க? ஊருக்கு போகணும்னு சொன்னீங்க. ஊருக்கும் போகல. தம்பியை பார்க்கறதுக்கும் தம்பிக்கு பாடம் நடத்துறதுக்கும் வரல. எங்க அப்பா கரெக்டா தான் சொல்றாங்க. ஏன் சுக்கி ஃப்ரெண்ட்? பதில் சொல்லுடி என் பிள்ளை கிட்ட. சுக்கி ஃப்ரெண்ட், அது குட்டி பிள்ளை எக்ஸாமுக்கு அது எக்ஸாமுக்கு போகணும். அது சாரிடா குட்டி பிள்ளை. எங்க போகணும் எக்ஸாமுக்கு? அது இங்கதான். வேற ஊருன்னு சொன்னீங்க. சொன்னனா அது சொன்னேன். இங்கே எழுதலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்ப எப்ப வருவீங்க தம்பிக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறதுக்கு? அது எப்ப வருவேன்? ராஜு சார் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கொண்டு வந்து விட்ட உடனே வந்துடுவேன். உங்களுக்கு எங்க வீட்டுக்கு வரக்கு பாதை தெரியாதா? ஆமா தெரியாது. அப்படியே வந்துடணும். அப்படியே வந்துடணும். அப்படியே எங்க வீடு வந்துடும். வந்துடும். ஆனா எனக்கு தெரியவே மாட்டேங்குது. மறந்து போகுது. அன்னைக்கு வந்தீங்கல்ல, அப்பம்போது ராஜு சார் ஃப்ரெண்டா கொண்டு வந்து விட்டாங்க. இல்ல, நானா தான் வந்தேன். அந்த மானைக்கு வந்துட வேண்டியது தானே? வந்துடலாம். ஆனா எனக்கு தனியா வர்றதுக்கு பயமா இருக்கு. இப்ப என்னன்னே தெரியல. சுக்கி ஃப்ரெண்ட், அப்பன்னா ஒண்ணுமே இல்ல. தம்பி அப்பா உங்களுக்கு கார் கொடுத்துருவாங்க. இந்த காளி மாமா இருக்காங்கல்ல, அவங்க கார் ஓட்டிட்டு வந்துடுவாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் அவங்க வீடு இருக்கு. அப்படியே ரெண்டு பேருமே ஒண்ணு வந்துடலாம். காப்பாத்துங்க. சமாளி. நானு உன்னை மாதிரி பிரில்லியன்ட் பாய் இல்லை. நான் ஒரு மக்கு கேர்ள். நல்லாவே படிக்க மாட்டேன். அதனால தான் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படுது. அப்படியே படிச்சு பரீட்சை எழுதுறதுக்கு லேட் ஆயிடுது. தம்பிக்கே சுக்கி ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க எப்படி மக்கு கேர்ளா இருப்பாங்க? வாங்க குட்டி, நான் சீக்கிரமே வந்துருவேண்டா. எப்போ வருவீங்க? வந்துருவேன். சீக்கிரமாவே வந்துருவேன்னா. ஓகே. ஒரு வழியா ஓகேன்னு சொல்லிட்டான். அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. குட்டி பிள்ளை, என்னப்பா? தம்பி அம்மா பேர் என்னடா தங்கம்? துளசிப்பா. ஏங்க? இருடி. தம்பி அம்மா எங்கப்பா இருக்காங்க? தம்பி அம்மா எக்ஸாம் எழுதுறதுக்கு அங்க
படிக்கிறாங்க. ஆ, உங்க சுக்கி ஃப்ரெண்டு பேர் என்னப்பா? துளசி. ஐயோ, உன் சுக்கி ஃப்ரெண்டும் இப்போ எங்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா? எக்ஸாமுக்குப்பா. ஆ, எக்ஸாமுக்கு தானப்பா. 1 + 1 = என்னன்னு அன்னைக்கு அப்பா சொல்லி கொடுத்தப்பா. போச்சு போச்சு போச்சு. அப்பா 1 + 1 குட்டி பிள்ளைக்கு இந்த கையில ஒரு சாக்லேட் இருக்கு, அந்த கையில ஒரு சாக்லேட் இருக்கு. இப்ப ரெண்டும் சேர்ந்தா எத்தனை சாக்லேட்? 2 சாக்லேட். ஆ, அதே மாதிரி உங்க அம்மா பேர் என்னது? உன் சுக்கி ஃப்ரெண்ட் பேர் என்னது? போதும் 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 போதும். சாரி சாரி, இதுக்கு மேல நான் உங்களை சீண்டியே பார்க்க மாட்டேன். ம், அந்த பயம் இருக்கட்டும். குட்டி பிள்ளை, என்னப்பா? பாட்டி உங்களுக்கு பணியாரம் சுட்டு வச்சிருந்தாங்களே, சாப்பிட்டீங்களாடா தங்கம்? சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்ப்பா. சுத்தி ஃப்ரெண்ட் ரொம்ப நேரமா காணும்னு தம்பி தேடி வந்தான். சரி, இப்ப குட்டி பிள்ளை போயிட்டு மீதி பணியாரத்தையும் சாப்பிடுவீங்களாம். அப்பதான் சீக்கிரமா பெரிய பிள்ளையா போய் நல்ல சைக்கிள் ஓட்ட முடியும். சுக்கி ஃப்ரெண்டை நம்மளே வீட்டுல போய் கூட்டிட்டு வந்துடலாம். ஓகேப்பா சுத்தி ஃப்ரெண்ட், உங்களுக்குமே நான் பணியாரம் தரேன் வாங்க. அப்ப நான் தான் பயப்படவே மாட்டீங்க வாங்க. வரேன் வாங்க சாப்பிடலாம். குட்டி பிள்ளை நீங்க போய் எடுத்து வைங்கடா. இந்த நானும் வரேன்டா தங்கம், வா நம்ம 2 பேரும் போவோம். மிஸ் சுக்கி ஃப்ரெண்ட், என்ன? ஒன்றும் இல்லை, என் பிள்ளைக்கு பாடம் நடத்துறீங்கல்ல, அதில் சின்னதாக எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதை பற்றி உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் இருங்க. குட்டி பிள்ளை நீங்கள் போய் எடுத்து வைங்கடா. ஓகேப்பா சுத்தி ஃப்ரெண்ட், எங்க அப்பாவுக்கு டவுட்லாம் சொல்லி கொடுத்துருங்க. என்ன என்னை விட்டுட்டு போகாதய்யா குட்டி பிள்ளை. இந்த தம்பி வந்துருவான், பணியாரம் எடுத்து வச்சுட்டு வந்துருவான். தம்பி பணியாரம் எடுத்து வைக்க போறான். என்ன? ஆ ஆ ஆ ஆ அதான் சாரி கேட்டேன்ல, இன்னமே சேண்ட மாட்டேன் உங்களை. இப்படியெல்லாம் சாரி கேட்டால் பத்தாது. போதும் போதும் போதும், இப்படியே சாரி கேட்டா போதும். லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பிட்டா. அதான் நானும் சொல்ல வந்தேன், லேட் ஆயிடுச்சு, நான் கொண்டு வந்து விடட்டா? வேண்டாம் வேண்டாம், ராஜுக்கு தெரிஞ்ச கத்துவான், நானே போய்க்கிறேன். அப்போ நான் வர வேண்டாம்? வேண்டாம் வேண்டாம்? வேண்டாம். ஆ சரி, போயிட்டு வாங்க. ஆமா, எனக்கு ஒரு டவுட். என்ன? குட்டி பிள்ளைகிட்ட இப்போ எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க? குட்டி பிள்ளைக்கு அம்மா பேரு துளசின்னு சொல்லி வச்சிருக்கீங்க, என் பேரையும் துளசின்னு சொல்லி ராஜு சொல்லி வச்சிருக்கான். குட்டி பிள்ளைக்கு அம்மா ஏதோ ஊர்ல எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வச்சிருக்கீங்க, நானும் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லி குட்டி பிள்ளைகிட்ட சொல்லி வச்சிருக்கேன். இப்போ எதுக்கு ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி பார்க்க சொல்றீங்க? எல்லாம் ஒரு காரணமாக தான். முதல்ல நீங்க எதுக்கு குட்டி பிள்ளைகிட்ட அவங்க அம்மா பேரு துளசின்னு சொல்லி வச்சிருக்கீங்க, தேவிகா ராணின்னு ஏன் சொல்லல? ஏன் சொல்லலை? அதான் ஏன் சொல்லல? அதான் ஏன் சொல்லலை? ஏங்க சொல்லல? எனக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு நீங்க சொல்லல அப்படி? யோசிச்சு பார்த்தா தன்னால புரியும். நான் கொண்ட ஆசை எல்லாம் 4 ஆண்டு ஆசைதான். உறங்கும் போதும் ஒலிக்கும் அடிவும் கொலுசின் ஓசைதான். நீ வீசும் பார்வை இல்லை, நெருப்பாட்சி நெஞ்சம்தான். வலியின் கொடுமை மொழிய அடித்தமிழ் வார்த்தை கொஞ்சம்தான். கேக்குதா பாட்டு? கேக்குது. நீங்க வரும்போது ஒரு பாட்டு பாடிச்சுல்ல, சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. ஆமா. இப்போவும் அதே சிச்சுவேஷன் சாங் தான். புரியல. 4 ஆண்டு தூக்கம் கெட்டு இன்றுன்னை சந்தித்தேன். காற்றும் கடலும் நிலமும் அடித்தீ கூட தித்தித்தேன். போடி தங்க பிள்ளை போ, அப்படியே யோசிச்சுக்கிட்டே மெல்ல வீடு போய் சேரு. நான் கூட வரல, போயிட்டு வா போ. எனக்கு புரியவே இல்லை, நீங்க டைரக்டா சொல்ல மாட்டீங்களா? ம், சொல்ல மாட்டேன். நீ யோசிடி பிள்ளை, உனக்கு புரியும். போயிட்டு வா. மைனி. யாராவது? நான் தான் மைனி, உங்க குழந்தை. கையில என்னது? காஃபி. மைனிக்கு குழந்தை போட்ட காஃபி, குடிக்காம போக கூடாது, பிடிங்க. ஆமா, நான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வாசல்ல செருப்பு பாத்தீங்களோ? நீங்க இங்க வந்திருக்கீங்கிறது இங்க வீட்டுக்கு வந்து வாசல்ல செருப்பை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல.
நான் யூகேல இருக்கும்போதே என் வீட்டு வாசல்ல யாராவது காலை வச்சாலே எனக்கு அது தெரிஞ்சிரும். சிசிடிவி கேமரா வச்சு வச்சு பாக்குறீங்க போல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மைனி, குடிங்க காஃபி குடிங்க குடிங்க. காஃபி இன்னைக்கு இன்னைக்குதான் மைனி. இனிக்குது. வேற எதுவும் மருந்து கிருந்து எதுவும் கலக்கலையே? மருந்தா? எதுக்கு? என்னைய மயக்கி உங்க அண்ணனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு தான். என்ன எனக்கு ரிவீட்டா? நான் மருந்து வச்செல்லாம் மயக்கணும்னு அவசியமே இல்லை. ஆல்ரெடி மயங்கி போய் தானே என் அண்ணனை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க. காஃபியை குடிங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னது என்னது மைனி நல்லா இருக்கு? எல்லாமே தான். காஃபியும் தான் உங்க சேட்டையும் தான். ஆமா, அந்த பொண்ணு வெண்ணில அவங்க அப்பா காலை உடைச்சிங்களாமே, என்னது இது சேட்டை? இப்படி இல்லாம பண்ணுவாங்க? எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் கோவப்பட்டனா விலகி போயிடணும். அதை விட்டுட்டு இப்படி போய் ஆக்சிடென்ட் பண்ற அளவுக்கா? அது ஒரு கோவத்துல மைனி. அதான் கோவம் வந்தா பேச பிடிக்கல பார்க்க பிடிக்கலன்னா விலகி போயிடணும். நான் விலகிதான் மைனி போனேன். அவ தான் சும்மா சும்மா வந்து வம்பெழுத்துக்கிட்டே இருந்தா. நான் இல்லாத நேரம் என் வீட்டுக்குள்ளேயே வந்தா. அதான் இனிமேல் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அப்பாவுக்கு காலை உடைச்சு விட்டேன். ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் சேட்டை தான். இப்படி எல்லாம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது என்ன? சரிங்க மைனி. இப்ப பாருங்களேன், என் அண்ணன் அதனால தாங்காலையே உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, அப்ப எல்லாம் தெரியுது. நீங்க வாய் வார்த்தையே சொன்னா கேட்க மாட்டீங்கன்னு அவர் பாருங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு. ஆமா மைனி, சாரி. ஒண்ணுமில்ல, இதுக்கெல்லாம் காரணம் முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க தான். நல்ல சின்ன பிள்ளையிலேயே முடிய பிடிச்சி ஆஞ்சு காதை பிடிச்சி திருக்கி 4 அடி அடிச்சு வளர்த்துருந்துருக்கணும். அவங்க அப்படி வளர்க்கல மைனி. அதனாலதான் அப்படி அடிச்சு வளர்க்கறதுக்கு மைனி வேணும்னு கேக்குறேன். இப்போ வந்த மாதிரி பர்மனண்டா எப்போ வருவீங்க நம்ம வீட்டுக்கு? அது சரி, உங்களை அடிச்சு வளர்க்கறதுக்கு தான் எங்கப்பா என்னைய பத்து விட்டுருக்காராக்கும். என்ன மைனி எப்படி பேசினாலும் கேட்டு போட்டா எப்படி? ஆனாலும் ஒன்னா டாம் டும்னு குதிக்கிறது இல்லையா, இப்படி இறங்கி போறது. சரியான ஆளுதான் நீங்க. பிடிங்க, காஃபி நல்லா இருக்கு. காஃபிக்கு தேங்க்ஸ். குழந்தம் போட்ட காஃபியை குடிச்சதுக்கு என் மைனிக்கும் தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொன்னதுக்கு தேங்க்ஸ். போயிட்டு வரேன். கொண்டு வந்து விடட்டுமா மைனி? இல்ல, நான் ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுலயே போய்க்கிறேன். கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ். ராஜு கார் எடுத்துட்டு ஏர்போர்ட் போயிருக்கிறதுனால நீங்க ஸ்கூட்டி எடுத்துட்டுனாலும் இங்க அண்ணனை பார்க்க வரணும்னு நினைச்சு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்தையும் நோட்டம் விட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு வரேன். பாய் மைனி. பாய் பாய். பார்த்து பார்த்து தொண்டை வெளியே வந்து விழுந்துற போகுது. ஒரே சேட்டை தான் போல. ஆமா சேட்டை தான். பிள்ளைங்களையா பத்து வளர்த்து வச்சிருக்கீங்க? ஏன் பிள்ளைங்களுக்கு என்ன? ஆமா ஆமா, ஒன்று இப்படி போகுது ஒன்று இப்படி போகுது. எப்படி போனாலும் ரெண்டும் சேர்ற பாதை ஒன்றா தான் இருக்கும். ஆமா ஆமா, ரொம்ப தான். பொண்ணு பார்க்க வந்ததா கேள்விப்பட்டேன். யாரு பொண்ணு பார்க்க வந்தாங்க? என் மகன் தான். எங்களையெல்லாம் விட்டுட்டு அவன் மட்டும் பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டான். ஆஹா, எங்களையெல்லாம் விட்டுட்டு அவன் மட்டும் பொண்ணு பார்க்க வந்துட்டான்னு தான் மாமியாரையும் குழந்தனையும் பார்க்கறதுக்கு பொண்ணே நேராக வீட்டுக்கு வந்துருச்சு போல. எப்பப்பா, உங்க வீட்டில் இருக்கிற யாருக்குமே பேசுறதுக்கு சொல்லியே கொடுக்க தேவையில்லை போல. நேற்று பிறந்த குட்டி பிள்ளையில இருந்து பாட்டி வரைக்கும் எல்லாம் நல்லா தான் பேசுறீங்க. ஆமா, நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கோம். சூப்பர் சூப்பர். இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. உங்க 2 பிள்ளைகளையும் கொஞ்சம் குட்டி தட்டி வளர்த்து வைங்க. ரொம்ப சேட்டை பிடிச்ச பிள்ளைங்களா இருக்காங்க. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? இல்லை இன்னொரு தடவை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? கொடுத்த மரியாதை போதுமா எப்படி? போதும் தாராளமா போதும். நீ பாட்டுக்கு காலில் விழுந்து எந்திரிச்சு மெலிஞ்சு போயிடாத. என் பிள்ளையை தாக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப சத்து வேணும். இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் நான் இங்கே இருந்தாலும் சரிப்பட்டு வராது. நான் ஓடிடுறேன்ப்பா. போயிட்டு வரேன். எதுக்குப்பா ஓடணும்? கொண்டு வந்து விடுறதுக்கு தான் வீட்டில் ஆள் இருக்காங்களே. வந்த எங்களுக்கு போகவும் தெரியும், பத்திரமா போய்க்கிடுவோம். சரி அப்போ போயிட்டு வாங்க. அடுத்து எப்போ வருவீங்க? அதுதான் எனக்கும் தெரியல. போயிட்டு வரேன். சரியான பிள்ளையாத்தான் இருக்கு. இப்படி கேட்குற கேள்விக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு பதில் சொல்கிற இந்த பிள்ளை எங்க, அந்த பிள்ளை எங்க? எல்லாம் நம்ம கெடுத்த கேடு. சுக்கி கண்ணு. ஆச்சி, என்ன ஆச்சி? நீ மட்டும் வந்திருக்க? ராஜு எங்கம்மா? அவன் ஏன் கூட வரல ஆச்சி. அவன் கார் எடுத்துட்டு அந்த மாப்பிள்ளைய ஏர்போர்ட்டுக்கு சென்ட் ஆஃப் பண்றதுக்கு தானே போனான். அது அவன் போய் என்ன நேரம் ஆச்சுமா? அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிருப்பான்ல. நீயும் ஸ்கூலுக்கு போனேல? நான் ஸ்கூலுக்கு போகல. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்தேன். அவ்வளவு நேரமா? இப்போ மணி என்ன ஆகுதுன்னு பாரு. 9 மணி ஆக போகுது.
ராஜு அப்பத கார் எடுத்துட்டு போனவே இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலம்மா. ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆப்னு வருது. காளியாவும் அவனை தேடி போயிருக்கான். நான் அவன் உன் கூட இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னது? என்ன ஆச்சு? போனவனை காணும், ஃபோனும் சுவிட்ச் ஆஃபாக இருக்கான். காளியாட்ட இருந்து எதுவும் ஃபோன் வந்ததா? நான் மதுரை ஃபுல்லாக சுற்றி சுற்றி தேடிட்டேன் சுக்கி. நம்ம போகிற இடத்துக்கு எங்கேயுமே அவன் போகலை, வந்ததா கூட தெரியல. அப்பா எங்கடா? அப்பா ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போனாரு. நம்ம காரு ஸ்கூலில் தான் நிற்கிது, ஆனால் அவனை காணோம். எங்கே போயிருப்பான்? அவங்ககிட்ட நான் சரியாகவே பேசுறதில்ல. இப்போ எங்கே போயிருப்பான் காளியா? அழகர் கோயிலில் கூட போய் பார்த்துட்டேன், அங்கேயும் இல்லை. எதுனா அங்கே தான் போவான். இப்போ அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், அங்கேயும் இல்லை. எங்கே போனான்னே தெரியல சுக்கி. நம்ம எப்போவுமே போகிற இடத்துல போய் கேட்டால் அவன் வரவே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. உனக்கும் அவனுக்கும் எதுவும் சண்டையா சுக்கி? இல்லடா. நான் ஒரு 6:30 மணி போல் சாரை வீட்டில் விட்டுட்டு அப்படியே இங்கிட்டு வந்தேன் சுக்கி. அப்போ போதே ஆச்சி சொன்னாங்க, ராஜு எங்கேயோ போயிருக்காண்டா, வரவே இல்லை, இன்னமும் ஃபோனும் சுவிட்ச் ஆஃபாக இருக்குன்னு. அப்போலேருந்தே தேடிக்கிட்டு இருக்கேன் சுக்கி. இப்போ வரைக்கும் ஆளை காணும். எங்கே போனான்னு தெரியல, ஒன்றும் தெரியல.